வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். இன்னைக்கு பதம் என்றால் என்ன? பதம்ங்கிறது ஒண்ணுதான், அது ரெண்டு வகைப்படும். பதம்ங்கிறது சொல்லு, அந்த சொல்லு ரெண்டு வகைப்படும். ஒண்ணு பகுப்பதம் ஒண்ணு, இன்னொன்னு பகாப்பதம் ஒண்ணு. பகுப்பதங்கிறது பிரிக்கக்கூடியது, பகாப்பதங்கிறது பிரிக்க முடியாது. பிரிக்கக்கூடியது என்னதுன்னா அம்மா, பிரிக்க முடியாது தாய். இந்த ரெண்டும் சேர்ந்து தாயம்மா. இவ்வளவுதான். அம்மா, தாய், தாயம்மா, இந்த மூணும் ஒரே விஷயம்தான். அது எப்படிலாம் வருது அப்படின்னா, அம்மா அப்படின்னா ஹிந்தியில வந்துடும், பகுப்பதத்துல வந்துடும். பகுப்பதம் அப்படிங்கிறது ஹிந்தி. தாய் அப்படிங்கிறது பகாபதத்துல வரக்கூடியது, தாயை பிரிக்க முடியாது, அது பகாபதத்துல வரும். இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துன்னா சமஸ்கிருதத்துல வந்துடும், தாயம்மா அப்படிங்கிறது. இந்த மூணும் தான் விஷயமே. இப்போ அம்மாவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, கூட்டல் மா, அம்மா. இந்த பகுப்பதத்துல 6 உறுப்பு இருக்கு, அந்த 6 உறுப்புல இது வரும், பகுதி விகுதியா வந்திருக்கும். பகுதியில என்ன வந்திருக்கு? அப்படி வந்திருக்கா. இந்த அம்ல இருந்து எந்த வார்த்தை எல்லாம் தொடங்கும் பாருங்க. அம்பு, அம்சம், அம்சவல்லி, அம்மி, அம்மாடியோ, அம்மா. அம்முங்கிறது தொடங்கியும் வார்த்தை தரும், அம்முங்கிறதுல முடிஞ்சும் வார்த்தை தரும், பகுதி விகுதியா மாறும். இப்போ அம்முங்கிறதுல எத்தனை வந்துட்டா, அதே மாதிரி மா அப்படிங்கிறதுல மா அப்படிங்கிறதுல தொடங்கையும் செய்யும், மாங்கிறதுல முடியும் செய்யும். இப்போ மாங்கிறது தொடங்குறதுல பாத்தீங்கன்னா மாமா, மாம்பழம், மாநிலம், மாநாடு, இப்படி பிரிஞ்சு வந்து பகுதி விகுதியா வந்து பொருள் தர்றதுதான் பகுப்பதம். பகாபதம் அப்படிங்கிறதுல தாய் வரும். இந்த தாய் அப்படிங்கிறத பிரிக்க முடியாது. அப்படி பிரிச்சீங்கன்னா விகுதி ஒண்ணு வரும், உயிர்மை எழுத்து இருந்தா விகுதின்னு ஒண்ணு வரும், அவ்வளவுதான். அதுல இருந்து ஒண்ணு தொடங்கும். உயிர்மை எழுத்தா இருந்தா உயிரெழுத்துல இருந்து ஒண்ணு தொடங்கும், உயிரெழுத்தோட தொடங்கி ஒரு பொருள் ஒரு சொல்லு தரும், அந்த சொல்லோட முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வராது. இப்போ இத்து கூட்டல் ஆ கூட்டல் இ, ஆய் அப்படின்னு வந்திருக்கா. இந்த ஆய்க்கும் இந்த தாய்க்கும் வந்தாய், கேட்டாய், கொடுத்தாய் அப்படின்னு தாய் வரும். ஆனா அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது, சம்பந்தம் கிடையாது. இங்க பிரிச்சு வந்தா பொருள் தரும், இங்க பிரிச்சு வந்தா பொருள் தராது. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துதான் அம்மா அப்படிங்கிறதும் தாய்ங்கிறதும் தாயம்மா அப்படிங்கிறது சமஸ்கிருதம் ஆயிரும். இது ஹிந்தி. அம்மானா என்னன்னா ஹிந்தி தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். தாய் அப்படிங்கிறது பிரிக்க முடியாது. ரெண்டா என்ன ஒண்ணு தாயம்மா. மொத்தம் 3 நிலை தான். ஒரு பேர் சொன்னா 3 நிலை மட்டும்தான் வரும், அதுக்கு மேல எங்கேயும் போகாது. அதே மாதிரி பேர் வச்சிங்க அப்படின்னாங்கன்னா 3 விஷயத்துலதான் பேர் வைக்க முடியும். ஒண்ணு பதத்துல பேர் வச்சிங்கன்னா 3 பேர் வந்துடும். நரேந்திர, தாமோதரதாஸ், மோதி அப்படின்னு 3 சொல்லு வந்துடும். ஹிந்தியில பேர் வச்சிங்கன்னா அம்மா, சீமான், அந்த மாதிரி சீமான், சீமா அப்படின்னு ஹிந்தியில பேர் வைக்க முடியும். தமிழ்ல பேர் வச்சிங்கன்னா தாய், முருகு, இளமுருகு, சுடலை. பகாபதத்துல வரக்கூடியது ஒரு சொல்ல வரும். பிரிக்கக்கூடிய சொல்ல பேர் வச்சிங்கன்னா ஹிந்தி. வார்த்தையில 3 விதமா பேர் வச்சிங்கன்னா அது சமஸ்கிருதம். இவ்வளவுதான் வித்தியாசம். அம்மாங்கிறது ஹிந்தி, தாய்ங்கிறது தமிழ், தாயம்மா அப்படிங்கிறது முழுமையான பேரு சமஸ்கிருதம். முழுமையா பேசுனா சமஸ்கிருதம். நம்ம தமிழ்ல பேசுறது, தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள் பேசுறது வந்து முழுமையா பேசுறோம், இது சமஸ்கிருதம். அவ்வளவுதான். அதை விட்டுட்டு சமஸ்கிருதம் வடமொழினா திங்கிற சமஸ்கிருதம் வடமொழி, ஹிந்தி அந்நியமொழிங்கிறது நம்ம தலையிலேயே நம்மளே மண்ணடி போட்டுக்கிற மாதிரி, தின்ன சோத்துல மண்ணள்ளி வைக்கிற மாதிரி. சாப்பாடுன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்ன செய்வீங்க? ஹிந்திய அந்நியமொழி, சமஸ்கிருதம் வடமொழின்னு சொன்னீங்கன்னா உங்க வாயில தமிழ் நிக்காது, நிக்கவே நிக்காது. அம்மான்னா என்னன்னு தெரியாது, சாப்பாடுன்னா என்னன்னு தெரியாது, வணக்கம்னா என்னன்னு தெரியாது, அப்புறம் வாழ்கன்னா என்னன்னு தெரியாது, வெல்கன்னா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது மனுஷன் அப்படின்னா மொழி தெரிஞ்சவன் தான் மனுஷன், மொழி தெரியாதவங்க எல்லாம் மிருகம்தான். மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, மொழி தெரிஞ்சவன் பேச தெரிஞ்சவன் மனுஷன், பேச தெரிஞ்சும் அர்த்தம் புரியாதவன் மிருகம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை தமிழ்நாட்டு அரசாங்கம் நம்மளை மிருகமா வளர்த்துட்டு இருக்கு. இதை மாத்தணும். அதை மாத்துறதுக்கு நரேந்திர மோடி ஐயா தலைமையிலான பிஜேபி அரசால தான் முடியும். அதனால
நரேந்திர மோடி ஐயாட்ட இந்த பதிவு மூலமா கேட்டுக்கிறேன், எப்படியாவது எங்களுக்கு மொழி சொல்லியிருந்தாங்க ஐயா. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.